ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்னைக்கு நம்ம தக்காளி சாதமும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முட்டை ஃப்ரையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம், கம்மியான டைமே நமக்கு போதும். முதல்ல ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின அப்புறமா நான் ஒரு 10 பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பூண்டையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கணும். இந்த தக்காளி தொக்குக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கணும். நான் இதில் கரம் மசாலா எதுவும் சேர்க்கலை. விருப்பம் இருக்கிறவங்க அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4 நல்லா பழுத்த பெரிய தக்காளியை நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரை நம்ம அப்பப்போ இதை கிளறி விட்டு நல்லா வேக வைக்கணும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் அந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வர்றது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வந்தாச்சு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நமக்கு தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலா ரெடி ஆகியாச்சு. அடுத்து நமக்கு தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு எவ்வளோ சாதம் தேவையோ அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். அப்போது நம்ம மசாலா போட்டு கிளறும் போது சாதம் உடையாமல் கிடைக்கும். இப்போது நம்ம சாதத்துக்கு எவ்வளோ மசாலா தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை கிளறி எடுத்தப்புறம் ட்ரையாக இருந்துச்சுன்னா மேலே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கிளறிக்கோங்க. அப்போது சாதம் உதிரியாக சூப்பராக இருக்கும். இப்போது நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகியாச்சு. அடுத்து மீதி இருக்கிற மசாலாவை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நான் இந்த தக்காளி சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முட்டை ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி குழச்சி எடுத்துக்கணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இந்த மசாலாவில் நல்லா தடவி வச்சுக்கணும். இப்போ டைம் இருந்தால் 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. அப்போ முட்டையெல்லாம் நல்லா உப்பெல்லாம் பிடிச்சிருக்கும். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த மசாலா தடவி வச்சுருக்க முட்டையை ஒன்றா சேர்க்கணும். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது, 2 நிமிஷத்துலேயே வெந்துடும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை மட்டும்தான் போகணும். அதனால் 2 நிமிஷமே அதிகம்தான். 2 நிமிஷம் ஆனோடனே திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு அதே மாதிரி 2 நிமிஷத்தில் எடுத்துடணும். இல்லைனா இந்த முட்டை நம்ம சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போது 2 சைடும் முட்டை ரெடி ஆகியாச்சு. இனி உடனே இந்த சூடான பாத்திரத்துலேருந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இல்லைனா ரப்பர் மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகிடும். இப்போது சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்காது. அதனால நம்ம உடனே மாற்றிட்டு சூடாகவே சாப்பிட்டோன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிக்கோங்க. இது சூடாக தக்காளி சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் இந்த தக்காளி சாதமும் முட்டை ஃப்ரையும் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.